ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிமார்ட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறத இப்போ தான் நான் வந்து கேள்விப்படுறேன். நான் வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே நம்ம மீனெல்லாம் பொரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கிட்டேன். ஏன்னா அங்கே இப்போயாவது ஸ்டாஃப் வருவாங்க, ஏதாவது சமைச்சிப்பாங்க, 2 நாள் தங்குறாங்க அப்படின்ட்டு ஆஃபீஸில் சமைச்சிப்பாங்க. அதுக்காக அங்கே வச்சுருந்தது. அது இப்போதைக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மறுபடியும் ஸ்டாஃப் வந்திருக்காங்க, வேணும்னு சொல்லிட்டு எனக்கு புதுசு வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டு இந்த பழசை எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அவங்க போய் பார்த்துட்டு டிமார்ட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ்வே இல்லை, ஸ்டாக்கே இல்லை, வெளிக்கடையில் போனால் கூட பிராண்டட் இல்லை, ஒரு ஏதோ ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் வந்து நமக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணக்கூட முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க. வெளிக்கடையில் போய் கேட்டோன்னா 3000 4000, அதுவும் டாப் பிராண்டு அப்படின்லாம் எதுவும் கிடையாது, ஏனோ தானோன்னு. அதனால் இப்போதைக்கு இந்த பழசை யூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுத்து விட்டுட்டு, எப்படி இன்றைக்கி நம்ம எதுவும் நான்வெஜ் செய்ய மாட்டோம், நாளைக்கு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளே வேறு எதிலாவது ஆன்லைனில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணணும். இந்த பாஸ்மதி ரைஸ்னால் நீட்டவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினது. இந்த பாஸ்மதி ரைஸ் தான் இருந்தது. ஆனால் பார்த்தா சோனா மசூரி மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்குது, கணிசமே காணலை. 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தான் தண்ணி ஊற்றுற மாதிரி வருது. நம்ம சோனா மசூரியாக இருந்தால் நான் 2 கப்பு 2.5 கப் கூட ஊற்றிடுவேன். இது வரவே இல்லை, கணிசம் காணவே இல்லை. இன்றைக்கி தேங்காய் சாதம் பண்ணலான்னு தான் எடுத்தேன். தேங்காயை பார்த்தா அது குழஞ்சி போயிடுச்சு சாதம். கடைசியில் வறுத்த தேங்காயை ஒரு குழம்பு மாதிரி, தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு குழம்பு மாதிரி இன்றைக்கி செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இது மாதிரி வீட்டு வேலை செய்கிறத விட வெளி வேலைக்கு போயிட்டு வர்றது வந்து பெண்கள் கெத்துன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 2மே கெத்து தான். ஃபேமிலிக்காக நீ என்ன செஞ்சாலுமே அது வந்து கெத்தாக தான் இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டு வரும்போதும் யாருக்கு கொடுத்தேன், கொண்டாந்து ஃபேமிலிக்கு தான். இப்போ வீட்டு வேலை செய்கிறேன், நான் நினச்சிருந்தா ஹெல்ப்புக்கு எனக்கு ஆள் போட்டிருக்கலாம், ஒரு 2000 3000 நான் கொடுக்க வேண்டி வரும். அதெல்லாம் இல்லாமல் அதை சேவ் பண்ணிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன், அதுவும் ஒரு கெத்து தானே. ஸோ அதாவது சப்போர்ட்டிவாக நீங்கள் நம்ம ஃபேமிலிக்கு எது செஞ்சாலுமே, அது வீட்டு வேலையோ வெளி வேலையோ எதுவாக இருந்தாலுமே அது கெத்து தான் பெண்களுக்கு. கெத்துங்கிறது ஒரு தலகணத்தில் கிடையாது, அது ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி. ஒரு தூணா இல்லைனாலும் குடும்பத்துக்கு ஒரு அணிலாவது இருந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான். என்னோடய சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து கடைசியில் தேங்காய் சாதத்துக்கு பதிலாக தேங்காய் அரைச்சிட்டு ஒரு குழம்பாக முடித்து பால் பாயசம் பண்ணி கூட்டு, அதுக்கப்புறம் பருப்பு, நீர்மோர், பானகம். இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. சாமிக்கு நெய்வேத்தியம் முடிச்சுட்டு இந்த நீர்மோரும் பானகமுமே காலையில் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன். அதுவே ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் பசிக்கட்டும், பசிச்சதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பசிச்சு சாப்பிட்டாதான் நல்லா செரிக்கும்.